ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த vlogல 6 PM to 10 PM வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லிக்கு வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 2 o'clock போல் வந்து ஊற வச்சுருந்தேன். எப்போதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் நான் வந்துட்டு மாவுக்கு அரைப்பேன். ஈவினிங் ஒரு 6 o'clock போல் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் வந்து பெண்டிங் இருந்தது. ஸோ அதையுமே நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உளுந்து அரைக்கிற வரைக்கும் மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டதுக்கப்புறம் கூட மற்ற கூட பார்த்துக்கலாம். உளுந்து அரைக்கிற வரைக்கும் மட்டும் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு மாவு அரைக்கும் போது உளுந்து போட்டுட்டு அலுப்பு பட்டுட்டு டக்குன்னு நிறைய தண்ணி ஊற்றிட்டு நான் வந்துட்டு போயிடுவேன். அப்போ நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அம்மா சொன்னாங்க, உளுந்து மட்டும் பார்த்து பார்த்து தான் அரைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்து தெளித்து தான் விடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஓகேவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் அப்படி இல்லைனா மார்னிங் வந்து பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை எல்லாமே அந்தந்த இடத்துல வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். ஈவினிங் ஒர்க்னாலே நான் வந்து கொஞ்சம் விரும்பி வந்து பண்ணுவேன். மார்னிங் மட்டும் தான் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொறுமையாக வந்துட்டு அம்மா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு அப்படி இல்லைனா ஏதாவது சாங்ஸ் கேட்டுக்கிட்டு இல்லைனா வீடியோ வந்து ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து ஒர்க்லாம் பார்த்துட்ருப்பேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எம்டிஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிகிட்ருப்பேன். மிளகாய்த்தூள், இட்லி பொடி இதெல்லாமே ஃபில் பண்ணுவேன். இப்போ ஒன்று பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு வந்துட்டு எல்லா பாட்டில்ஸுமே முடிஞ்சதுக்கப்புறமா வந்து கழுவி காய வச்சு அது ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்பப்போ வந்து 1 by 1 ஃபினிஷ் ஆகாக்க அதை வந்துட்டு கழுவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஃபில் பண்ணிப்பேன். எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கொட்டி வைக்க மாட்டேன். கொஞ்சமாக எடுத்து வச்சுப்பேன். அப்போ தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கான்ஷியஸ் இருக்கும், நமக்கு இது வந்து ஃபினிஷ் ஆனாலுமே நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ் ஃபில் பண்ணுற ஒர்க் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பொறுமையாக அப்படியே ரசித்து பண்ணிகிட்ருப்பேன். மீன்வெயில் மாவுமே வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு வந்து இட்லி மாவு அரைக்கிறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எந்த அளவுக்கு இந்த ஒர்க்லாம் பிடிக்குமோ அந்தளவுக்கு எனக்கு அது பிடிக்காது. இது செக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் மாவு வந்து அரைச்சி வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு வந்துட்டு நமக்கு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் நைட் நம்ம வந்து டிஃபன் ஏதாவது பண்ணிக்கலாம். எப்போ வந்து ரேராக மட்டும் நம்ம ஏதாவது பிடிச்சதை வந்து பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் வந்துட்டு ஒர்க் பண்ணாலுமே நம்மளோட வந்துட்டு மீ டைம் நம்ம வந்து அப்பப்போ எடுத்துக்கணும். தண்ணி வந்துட்டு அதிகமாக வந்து குடிங்க, ரொம்பவே நல்லது. நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கான்ஷியஸாக தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்துட்டேன். துணியெல்லாம் வந்துட்டு மடித்து வைக்கிற வேலை அதெல்லாம் இருக்கும். அதெல்லாமே சைட் பை சைட் வந்து நான் பார்த்து வச்சுருவேன். உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் டேக்கான ஹஸ்பண்ட்கான ஷர்ட் வந்துட்டு டைம் இருந்தால் நான் வந்து அயர்ன் பண்ணி வச்சுருவேன்ட்டு. அன்றைக்கி வந்து டைம் இருந்தது. ஸோ அதனால் எல்லாமே அயர்ன் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக வந்து எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் வந்துட்டு எடுத்து கொடுக்குறதுக்கும் நமக்குமே கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கிற டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே விண்டோ கிட்ட நின்று நான் வந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். நாங்கள் சின்ன பசங்க எல்லாருமே வந்துட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நான் எடுத்துட்டேன். ரைஸ் வந்துட்டு போட்டு விட்டு நான் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்காது. அது பாட்டுக்கு வந்துட்டு அரைஞ்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய பாத் டைம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்கின் கேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு பவுலில் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் கொஞ்சமாக வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறமா கடலை மாவு போட்டு வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிப்பேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 10 minutes அப்புறமா வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இது ஒரு சோப் மாதிரி நான் வந்து எடுத்துப்பேன். எப்போதுமே இந்த மெத்தடில் எடுத்துப்பேன்னா கிடையாது. ஒன் டே வந்துட்டு நான் சோப் யூஸ் பண்ணுறேன் அப்படி தான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். மாற்றி மாற்றி ஏதாவது யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு டக்குன்னு நான் வந்துட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். ஒரு சோப் மாதிரி நான் வந்து அதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஸ்கின் கேர், கொஞ்சம் மேக்கப் அதெல்லாம் நான் வந்து போட்டுப்பேன். எப்போதுமே நமக்கு பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ எப்போதும் போல் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நிவ்யா மாய்ஸ்சரைசர் எடுத்து என்னோடய ஃபேஸ்க்கு நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு வாவோட ஆலோவேரா ஜெல் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போதுமே இது ரெண்டுமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிப்பேன். எனக்கு இது நல்லாவே செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எப்போதும் போல் ஒரு நார்மலான ஒரு ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு காம்பேக்ட்டு இதோட நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிப்பேன். அதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டேன். நான் வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்காக வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே பன்னோட வந்து இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி மேக்கப் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் மாவு அரைச்சேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு
டீ போட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். எப்போவாவது வந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க. அப்போ வந்துட்டு 2 பேருமே ஒன்றா வந்துட்டு டீ குடிப்போம், ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவோம். எப்போவாவது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அந்த டைமில் வந்துட்டு நான் குடிச்சிடுவேன். அன்றைக்கி வந்துட்டு பெருசாக ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நான் வந்துட்டு எதுவுமே எடுத்துக்கல. வீட் பிரெட் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். அதை எப்போவாவது வந்துட்டு நான் டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன். பட் அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. நிறைய ஒர்க் பார்த்ததால நான் ப்ளைனாகவே நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்துட்டு டின்னர் குக் பண்ணலாம் அப்படின்னு நான் கிச்சன் வந்துட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. நான் வந்துட்டு திங்க் பண்ணல பூரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, பூரி பண்ணி ரொம்ப நாளாகிடுச்சு, எப்போதுமே பண்ணி கொடுப்பியே அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்குமே ஒரு தாட், சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. 2 பேருக்கு மட்டும் தானே, ஸோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ குவான்டிட்டிக்கு வந்து குக் பண்ணணும் அப்படிலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக எனக்கு கற்றுக்கிட்டேன். 2 பேருக்கு வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வந்துட்டு எடுத்து நம்ம குக் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் டீ வந்துட்டு நான் சூடு பண்ணி கொடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சிட்ருந்தேன். பிகாஸ் அந்த சைட் டிஷ்க்கு வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு வந்துட்டு பூரி வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பூரி ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி வந்துட்டு அந்தளவுக்கு பிடிக்காது. பட் எனக்கு வந்துட்டு சப்பாத்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு பெரிய சைஸில் ஆனியன் எடுத்து நான் வந்து கட் பண்ணிகிட்ருந்தேன். இந்த நைஃப் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலான்னு நான் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கே வந்துட்டு கட் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க பூரிக்கு வந்துட்டு சைட் டிஷ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி குயிக்காக வந்துட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், உளுந்து, கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தென் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு வாட்டர். இதுக்கப்புறம் நம்ம அந்த பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்படி இல்லைனா கொஞ்சம் கட்டு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். பூரி குக் பண்ணது நான் வந்து எடுக்கலை. ஆனால் வந்துட்டு நிறைய விலாகில் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எல்லா ஒர்க் முடித்ததுக்கப்புறமா கிச்சன் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு வந்துட்டு தூங்குறதுக்கே தோணும். அப்படியே குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கினதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து பார்க்கும்போது தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.